வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான். இதோட பேர் மட்டன் விண்டலு. பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, ருசியும் அப்படி தான் இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மட்டன், உருளைக்கிழங்கு, எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, காய்ந்த மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. மட்டனை நல்லா சுத்தம் செஞ்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகாவை வினிகரில் ஊற வைக்கணும். உங்களுக்கு விதை வேண்டான்னா நீங்கள் விதையை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வினிகரில் ஊற வைக்கலாம். நான் விதையோடு ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இதை அரைக்க போகிறேன். இப்போது இந்த வினிகர் இருக்கு இல்லையா, இதுவே ஒரு 2 சொட்டு இதில் ஊற்றி மிளகாயோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போது மிளகாய் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். ஏன்னா வந்து மிளகா வந்து அரைச்சி போட்டு மட்டனுக்கும் உருளைக்கிழங்கு காம்பினேஷன்லையும் பண்ண போகிறோம். சாதாரணமாக அரைக்கில மிளகாவை வினிகரில் ஊற வச்சு அந்த புளிப்பு தன்மையோடு அது இருக்கும். அந்த சுவை வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது பொரியட்டும். இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கணும், நல்லா சீக்கிரமாக வெந்துடணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சள் தூள், தனியாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மிளகா பேஸ்ட் இது வினிகரில் ஊறினதுனால காரம் வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது வேக வச்சுருக்கோம் இல்லையா கறி,
மட்டன் பீசஸ் அதை இதோட சேர்த்துறேன். இப்போது இந்த சாறு எல்லாமே மட்டனுக்குள்ளே இறங்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். மட்டன் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம மசாலா வதக்கணும் இல்லையா, ஸோ அதுலேயும் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறது எதுக்குன்னா மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரம் அதை வேக விடுறோம். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கணும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அப்படி பிளெண்ட் ஆகி இருக்கு. இந்த சமயத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதையும் இதோட சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டா போதும். இது வதக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. அதாவது இந்த மிளகா வினிகர் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வருது. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். மட்டன் விண்டாலு தயாருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மட்டனை சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாவை வினிகரில் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைங்க, வானலியை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது 3ஐயும் நல்லா பொரிய விடுங்க. இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகா பேஸ்ட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கும் போது நம்ம வேக வச்ச மட்டனையும் அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அருமையான மட்டன் விண்டாலு தயார்.